கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே நிறைய குடும்பத்தில் சர்ச்சைக்கு போயிட்டு இருப்பீங்க. பிலிப்பியர் 4 அதிகாரம் 3 வசனத்திலே, அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளேமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறீங்களோ, என் உத்தம கூட்டாளியே என்று அழைக்கிறார். அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். யாரெல்லாம் ஊழியம் செய்யறாங்களோ, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டு சர்ச்சைக்கு கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி போங்க. உங்க சர்ச்சில் ஒரு பாய் விரிச்சு போடலாம், சேர் நோட்டி போடலாம், தூக்கலாம், கிளீன் பண்ணலாம். சர்ச்சுக்குள்ள 1000 வேலை இருக்கு. சர்ச்சு 9 மணி சர்வீஸ் அப்படின்னா 7 மணி 8 மணிக்குள்ள போனாதான் நம்ம அந்த வேலையை செய்ய முடியும். சர்ச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் சேர்லாம் நோட்டி போட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஒரு சர்ச் அப்படின்னாலே அந்த சர்ச்சில் எத்தனை விசுவாசி வராங்க, அவங்கள விசாரிக்கிற ஒரு பணி இருக்கும். நிறைய காரியம் இருக்கு. என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு உதவியா இருக்கும்படி, அங்க வருகிற ஜனங்களுக்கு, விசுவாசிகளுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். ஒரு சர்ச்சு அப்படின்னாலே சில சர்ச்சில் 50 பேர் இருப்பாங்க, 100 பேர் இருப்பாங்க, 200 பேர் இருப்பாங்க, 500 பேர் இருப்பாங்க, 1000 பேர் இருப்பாங்க, 3000 பேர் இருப்பாங்க, 5000 பேர் இருப்பாங்க, 7000 பேர் இருப்பாங்க, 10000 பேர் இருப்பாங்க. ஒரு 5 குடும்பம் இருக்கும், சின்ன ஒரு கிராமமா இருக்கும். அங்கேயும் 5 குடும்பம் தான் இருக்கும். ஒரு 20 பேர் தான் வந்துட்டு இருப்பாங்க. நான் தெசனோல வேலை பார்க்கும்போது சண்டே சர்வீஸ் போய் நடத்திட்டு வருவோம். சிஎஸ் சர்ச்சில் போய் மொத்தமே சர்ச்சில் பார்த்தா ஒரு 20 பேர் தான் வந்திருப்பாங்க. சண்டே சர்வீஸ் போய் நடத்தி வந்துட்டு இருப்பேன். என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். ஒரு சின்ன பாயிண்ட். 2வது ஒரு பாயிண்ட் இருக்கு. மற்ற என் உடன் வேலையாட்கள் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். சுவிசேஷ விஷயத்துக்கு யாரெல்லாம் உதவி செய்யறாங்களோ, மிகவும் பிரயாசப்படுறாங்களோ, இன்னைக்குள்ள செய்தி ஒரு முக்கியமான செய்தி. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஒரு வாலிப சகோதரன் வாலிப வயசுல இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய மேய்ப்பனுக்கு அடங்கி இருந்து கிராம ஊழியம், சுவிசேஷ ஊழியம், இன்னுமாக நிறைய இடத்துக்கு சுவிசேஷ ஊழியத்துக்காக அந்த மகன் அர்ப்பணித்திருக்கிறார். அந்த மகனுக்கு திருமணம் முடிந்தது. கூட இருக்கிற மனைவியும் சுவிசேஷ ஊழியத்திலே தாகமா இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டுனா போதும், கிராமத்துல போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். அந்த ஆத்தும பாரம் அதிகமா இருக்கு. எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய மேய்ப்பனுக்கு அடங்கி இருந்திருக்காங்க. அவங்களுடைய மேய்ப்பன் யாருன்னு சொல்லி விசாரிக்கும் போது சர்ச்சைக்கு 9000 பேர் வராங்களாம். பல கிராமத்துல போய் சுவிசேஷமா அறிவிக்கிறவங்க.
அந்த மேய்ப்பனுக்கு கீழே அடங்கி இருக்கும்போது, வாலிப வயசுல கர்த்தருக்காக அர்ப்பணிக்கும் போது அவங்களோட வாழ்க்கை முழுவதும் இயேசுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. சுவிசேஷ பாரம் அவ்வளவு இருக்கு. சரி, அந்த மகனுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னா மனைவிக்கும் இருக்கு. காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, வாலிப வயசுல சுவிசேஷம் அறிவிக்க தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். துணைவியாருக்கும் அந்த அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். என் உடன் வேலையாட்களுக்கு கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். சுவிசேஷ விஷயத்துக்காக என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள், ஆசைப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அவர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. யாரெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்றீங்களோ, சுவிசேஷத்துக்காக யாரெல்லாம் உதவி செய்யறீங்களோ, யாரெல்லாம் சுவிசேஷ ஊழியம் செய்யறீங்களோ, யாரெல்லாம் சுவிசேஷ ஊழியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ, சில குடும்பத்துல காணிக்கை மூலியமாக உதவி செய்து கொண்டிருப்பாங்க, சில குடும்பத்துல சுவிசேஷ ஊழியம் செய்வாங்க, சில குடும்பத்துல சுவிசேஷ ஊழியத்துக்காக உதவி செய்து கொண்டிருப்பாங்க, பல மெத்தட்ல உதவி செய்து கொண்டிருப்பாங்க. அவர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொல்லலாம், ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்குன்னு சொல்லலாம். சுவிசேஷ பாரத்தை பத்தி நம்ம யோசிக்கலாம். சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களுக்கு எவ்வளவு கிஃப்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். சில குடும்பத்திலே மிஷனரிக்காக காணிக்க மாசம் மாசம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இவங்க பார்த்தா ஒரு ஆபீசரா இருப்பாங்க, டீச்சரா இருப்பாங்க, கவர்மெண்ட் வேலை பார்ப்பாங்க, கிராமத்துல ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க, வேற வேற நாட்டுல இணைந்திருப்பீங்க, வேற வேற சூழ்நிலை இணைந்திருப்பீங்க. யாரெல்லாம் சுவிசேஷ ஊழியத்துக்காக யாரெல்லாம் உதவி செய்யறீங்களோ அவர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அப்ப எவ்வளவு முக்கியமான செய்தி. என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். யாரெல்லாம் ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்றீங்களோ, யாரெல்லாம் சுவிசேஷ ஊழியத்துக்காக உதவி செய்யறீங்களோ, யாரெல்லாம் மிஷனரி ஊழியத்துக்காக உதவி செய்யறீங்களோ, அவர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. என் உடன் வேலையாட்கள் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்கள் கிளேமெந்தோடும் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்று நம்ம வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகள், விசுவாசிகள், சுவிசேஷ தாகமுள்ள பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் எத்தனையோ குடும்பத்துல காலவெளியில இணைந்திருக்கிறீங்க, சர்ச்சைக்கு போயிட்டு இருக்கீங்க. சுவிசேஷ ஊழியத்துக்காக யாரெல்லாம் உதவி செய்யறீங்களோ உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் இன்னைக்குள்ள குட் நியூஸ். நம்ம நிறைய நாள் நிறைய மெசேஜ் பேசுறோம், டெய்லி கேட்குற ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு தெரியும். இன்னைக்கு என்ன குட் நியூஸ் அப்படின்னா, சில குடும்பத்துல சுவிசேஷ ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க, சில குடும்பத்துல சுவிசேஷ ஊழியத்துக்கு ஒரு காணிக்கை கொடுத்துட்டு இருப்பாங்க, மிஷினரி மாற தாங்கிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல கிராமத்துல வேற வேற இடத்துல போய் பக்கத்துல இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு இருப்பாங்க. எது நம்ம செஞ்சாலும் சரி ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அதனால இன்னைக்குள்ள செய்தி ஒரு முக்கியமான செய்தி. சுவிசேஷ பாரம் இருக்கா? கர்த்தருக்காக ஓடுறீங்களா? என் உடன் வேலை ஆட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். மிகவும் ஆசைப்படுறீங்களா? உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளுக்காக ஜெபிப்போமா. நிறைய குடும்பத்துல சர்ச்சைக்கு போகாம இருக்காங்க, சில குடும்பத்திலே விக்கிரத்துக்கே போயிட்டாங்க, சில குடும்பத்திலே உலக வழிபாடுல போய் சிக்கி கொள்றாங்க, சில குடும்பத்துல சர்ச்சைக்கு போற அந்த இன்ட்ரெஸ்டே இல்லை, அக்கறையே இல்லை, ஏனோ தானோ சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை, ஞாயிற்றுக்கிழமான ஒரு பயபக்தி இல்லை, பரிசுத்தமா ஆவியோடு உண்மையோடு தேவனை தொழுது கொள்ளணும், ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமான வழியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும்.
அவங்களுடைய பேர் எழுதப்படணும். வெளிநாட்டில் இருக்கிறாங்க, சில குடும்பத்தில் சர்ச்சைக்கு போகலை, கையில் பைபிள் எடுத்து வாசிக்கலை, ஜெபம் பண்ணலை, இப்படிலாம் இருக்கிறாங்க. ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும்ப்பா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே நாங்கள் எல்லாரும் ஆலயத்தில் நாட்டப்படணும். உம்முடைய பாதப்படியில் நாங்கள் எல்லாரும் வரணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. மிகுந்த கிருபையோட ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆலயத்துக்குள்ள நாட்டப்பட கிருபை தாங்க. ஆலயத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர் மூலமா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களுடைய நாமங்கள், அவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்ற வார்த்தையை நாங்கள் பரலோகத்தில் வரும்போது கேட்கணும்ப்பா. சுவிசேஷ பாரம் எங்களுக்கு தாங்கப்பா. சுவிசேஷ பாரம் எங்களுக்குள்ள வைங்கப்பா. சுவிசேஷ அபிஷேகம் எங்களுக்கு தாங்கப்பா. இயேசுவே மெய்யான தெய்வம். இயேசு கிறிஸ்து எங்களுக்காக ஜீவனை தந்திருக்கிறார். எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த சுவிசேஷம் எல்லா தேசம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். சுவிசேஷம் அறிவிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இயேசுதான் மெய்யான தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்பதை உலகம் முழுவதும் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. சுவிசேஷம் அறிவிக்க எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. எத்தனையோ கோடி ஜனங்கள் இயேசுவை அறியாமல் மதுபான அடிமேலே, விபச்சார அடிமேலே, விக்கிர வழிபாடுல, போதை அடிமேலே, தவறான பழக்கத்திலே, ஓரினை சேர்க்கை, கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ அசுத்தமான பாவத்துல சிக்கி கொள்றாங்கப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும்ப்பா. எல்லா குடும்பம் ரட்சிக்கப்படணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆலயத்து பொருட்களை கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. கற்பத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்குங்க. மாசமா இருக்காங்கப்பா. கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. டெலிவரி கொடுப்பாங்க. பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன என்னென்ன காரியம் இருக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, இருக்கிற இடத்துல சர்ச்சைக்கு போக முடியாத சூழ்நிலை கர்த்தர் மாற்றுங்க. குடும்பமா ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க ஆலயத்துடைய நன்மையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்புங்க. சுவிசேஷ தாகம் உள்ள பிள்ளைகளை எழுப்புங்க. சுவிசேஷ பாரத்தை வைங்க. வாலிபு பிள்ளைகள் வாலிபு பையங்க ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், கர்த்தருக்காக எழும்பணும், கர்த்தருக்காக ஓடணும், கர்த்தருக்காக சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த பாரத்தை தாங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் ஆலயத்துக்கு கிளம்பணும். குடும்பமா ஆலயத்துக்குள்ள நாட்டப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா ஜனங்களையும் உங்களுடைய கரத்தில் முடியும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. ஆலயத்தினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கணும். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் ஆட்டுக்குட்டியா ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களுடைய பாவத்தை மன்னிச்சுங்க, எங்களுடைய அக்கிரமத்தை மன்னிச்சு எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசுவீங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் முடியும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் கூட இருந்துப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்தும். யாரெல்லாம் சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோரை ஜெபிக்கிறானோ அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க. பரிசுத்தம் ஓய்வு நாளிலே எங்களுடைய எண்ணம் முழுவதும் ஆலயத்துல நாட்டப்பட்டிருக்கணும். ஆலயத்துடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்காக ஓடணும், கர்த்தருக்காக சுவிசேஷம் அறிவிக்கணும். அந்த பாரத்தை தாங்க கர்த்தர் பொறுப்படுத்தும். நாளைக்கு ஆசீர்வதித்தாங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரியங்க. ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில பலவீனத்தோடு இந்த குடும்பத்தில் இருந்தாலும் உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. அப்புரோஜனமான ஊழியக்காரப்பா, எல்லா குடும்பத்தையும் கர்த்தரே கூட இந்த ஆசிரியங்க. உங்க நாம மகிமையுடட்டும். துதிகன மகிமை எல்லாம் உம்மொருகே செலுத்திடும். ஏசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனதில் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் கொண்டாங்க.
நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் உங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துள்ளோம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.